அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா அமாபாத். ஏகரினுடைய சாந்தியும் சமாதானமும் மனித சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட ஒட்டுமொத்த இறை தூதர்கள் மீதும், அந்த இறை தூதர்கள் காட்டிய வழிமுறைப்படி வாழ்ந்து மரணித்த அனைத்து நல்லடியார்கள் மீதும், இனி நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல், செயல், அங்கீகாரத்தை தம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் பின்பற்றி வாழ வேண்டும் என்று இன்றளவு முயற்சி செய்து கொண்டிருக்கும் நம் உட்பட உலக மக்கள் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, நாம் ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை சில சம்பவங்களாக, சில பகுதிகளாக தொடர்ந்து நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம். இதுக்கு முன்பாக முதல் பாகத்தில் ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரண்டாம் அக்கபா உடன்படிக்கையில் கலந்து கொண்ட அந்த நிகழ்வை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். அதே போன்று இரண்டாம் பாகத்தில் உஹது போர்க்களத்தில் நடந்த அந்த சம்பவம், அந்த போர்க்களத்திற்கு முன்பாக ஜாபீர் அலியுடைய தந்தை ஜாபீர் அலியிடம், எனக்கு கடன் உள்ளது, அதை நீ பார்த்து கொள்ள வேண்டும், உன்னுடைய சகோதரி விஷயத்தில் நல்ல முறையில் நீ நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உபதேசமாக செய்தார்கள். பின்பு போர்க்களத்தில் கலந்து கொண்டு சண்டையிட்டு எதிரிகளால் கொல்லப்பட்டு ஷஹீது மரணம் அடைந்தார்கள் என்பதை வரையும் இரண்டாவது பாகத்தில் நாம் பார்த்தோம். இப்ப மூன்றாம் பாகமான இன்று நாம் ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கடன் விஷயத்தில் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்வோம். ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரூமா கிணற்று சாலை வழியாக சொந்தமாக ஒரு நிலம் இருந்தது. அதில் பேரிச்சம்பழம், அதை விவசாயம் செய்யக்கூடியவராக இருந்திருக்கின்றார்கள். அப்ப மதீனாவை சேர்ந்த ஒரு யூதர் அவர் ஜாபீர் அலி அவர்களுக்கு கடனாக வழங்கியிருந்தார். எந்த அடிப்படையில் கடன் கொடுத்திருந்தார் என்றால், அந்த பேரிச்சம்பழங்கள் அந்த விளைச்சல் தரக்கூடிய அந்த அறுவடை செய்வாங்கள் அல்லவா, அந்த கால வரையை வைத்து அறுவடை செய்யக்கூடிய அந்த கணக்கிட்டு கடனாக பெற்றிருந்தார் ஜாபீர் அலி அவர்கள். யூதர் கடனாக கொடுத்திருந்தார். அப்ப கொடுத்த கடனை திருப்பி கேட்பதற்காக அந்த யூதர் ஜாபீர் அலியிடம் வருகிறார்கள். ஆனால் அந்த நேரம் காலம் சூழ்நிலையில் சரியாக பேரிச்சம்பழம் அறுவடை செய்யக்கூடிய அந்த தருவாயில் இல்லாதன் காரணமாக, அதாவது நல்ல முறையில் பழுக்காத காரணமாக செங்காய்களாக இருக்கிறது. அந்த பேரிச்சம்பழங்கள் அறுவடை செய்யக்கூடிய தகுதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய நிலைமையில் ஜாபீர் அலியுடைய கொடுத்த கடனின் காரணமாக அந்த யூதர் கேட்கின்றார்கள். அதற்கு ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேலும் ஒரு ஆண்டு அவகாசம் தாருங்கள் என்று அந்த யூதரிடம் கேட்கின்றார். ஆனால் அந்த யூதர் அவர்களோ மறுத்து விடுகிறார். நான் உங்களுக்கு அவகாசம் வழங்குவதற்கு தயாராக இல்லை என்று மறுத்து விடுகிறார். அப்ப இந்த செய்தி, இந்த சம்பவம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வருகிறது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களிடம் சொல்கின்றார்கள், எல்லாம் வாங்க, ஜாபீர் அலிக்காக நாம் அந்த யூதரிடம் பேசலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நேரடியாக களத்திற்கு வராங்க. வந்த யூதரிடம் பேசுறாங்க, இந்த மாதிரி நீங்க என்ன செய்யுங்க, கொஞ்சம் அவகாசம் வழங்குங்களே என்று கேட்கும் பொழுது, அபுல் காசிமே, நான் அவகாசம்லாம் வழங்க மாட்டேன் என்று அந்த யூதன் சொல்லிவிடுகிறார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபீர் அலி தோட்டத்துக்கு வர்றாங்க. அதாவது இந்த பேரிச்சம்பழம் அந்த தோட்டத்துக்கு வர்றாங்க. அந்த பேரிச்சம்பழங்களை பாக்குறாங்க, சுத்தி முத்தி பாக்குறாங்க. பார்த்துட்டு இரண்டாவது முறையாக அந்த யூதனிடம் வருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது முறை வந்துட்டு, கொஞ்சம் அவகாசம் வழங்குங்களே என்று இரண்டாவது முறையாக ஜாபீர் அலி அவர்களுக்காக பரிந்துரை செய்யறாங்க. ஆனா அவர் என்ன செய்யல, அவர் அது ஏத்துக்கிற மாதிரி இல்ல, நான் அவகாசம் எதுவும் வழங்க மாட்டேன் என்று சொல்றாங்க. அப்ப மீண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேரிச்சம்பழ தோட்டத்திற்கு வர்றாங்க. வந்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த செங்காய்கள், அந்த பேரிச்சம்பழம் அந்த பறித்து தரப்படுகிறது அவருக்கு. அது 1-2 பழத்தை சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு ஜாபீர் அலிட்ட கேட்கறாங்க, ஜாபீரே, நீங்கள் ஓய்வு எடுக்கக்கூடிய இடம் எங்க இருக்கு என்று கேட்கறாங்க. அப்ப அந்த தோப்புக்குள்ளே காட்டுறாங்க. ஓய்வு எடுக்கிற இடத்துல போறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிது நேரம்
அங்கேயே கொஞ்சம் சிறிது நேரம் தூங்குறாங்க. அதுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்த பிறகு மறுபடியும் செங்காய்கள் கொடுக்கப்படுகிறது. திரும்பவும் என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பவும் அந்த யூதரிடம் வருகிறார்கள். மூன்றாவது முறையாக வந்து ஜாபிர் அலிக்கு மறுபடியும் பேசுறாங்க. ஆனா வந்து அவரு மறுபடியும் மறுத்தர்றாரு. ஏன்னா மறுபடியும் ஏன் பேசுறான்னா, அந்த அளவுக்கு அந்த பேரிச்ச காய்கள் சரியான ஒரு பழுக்காத சூழ்நிலை இருந்த காரணமாகத்தான் தொடர்ந்து வந்து பார்க்கறாங்க. மறுபடியும் போய் பேசுறாங்க. 3வது முறையா பேசுறாங்க. 3வது முறையும் அவர் மறுத்து விடுகிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் அந்த பேரிச்சம்பழ தோட்டத்திற்கு வருகிறார்கள். வந்து அப்படி சுத்தி பார்க்கறாங்க. பார்த்துட்டு சொல்றாங்க, "ஜாபீர் அலியே, நீங்க இந்த பேரிச்சங்கனிகளை நீங்கள் பறியுங்கள். பறித்து உங்கள் கடனை அடைத்துக் கொள்ளுங்கள்" என்று சொல்றாங்க. அப்ப பழுக்காத பேரிச்சம்பழம், செங்காய் நிறமாக இருந்த அந்த பேரிச்சம்பழம் எவ்வாறு அந்த கடனை அடைக்கும் அளவிற்கு பழுத்ததென்றால், மறைமுகமான இறைவனுடைய அருள், இறைவனுடைய உதவி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலியமாக ஜாபீர் அலிக்கு உதவி செய்யப்பட்டது. அந்த பேரிச்சம்பழம் பழுக்காத சூழ்நிலையில் இருந்தும் கூட பழுக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தியதன் காரணமாகத்தான் அந்த பேரிச்சம்பழங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பறிங்க, அந்த பேரிச்சம்பழங்களை பறித்து உங்களுடைய கடனை அடைத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஜாபீரிடம் சொல்லவே, ஜாபீர் அலி என்ன செய்றாங்க? அந்த பேரிச்சம்பழம் பறித்து அவருக்கு அந்த யூதருக்கு என்ன கடனா தர வேண்டுமோ அந்த அளவிற்கு கடனை அடைத்தார்கள். இன்னும் சொல்வதா இருந்தா, கடனை அடைத்ததோடு மட்டுமல்லாமல், கடனை அடைத்தது போக மீதமாக பேரிச்சம்பழங்கள் இருந்தது என்று ஜாபீர் அலி அவங்க சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய உதவி எப்படி வந்திருக்கு பாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். 1 வருடம் அவகாசம் மீண்டும் கேட்டு, அவர் அவகாசம் மறுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை பேசினாங்க. இப்ப ஜாபீர் அலியுடைய எவ்வளவு அன்பு, எவ்வளவு பாசம் இருந்தால் மட்டும்தான், ஏன்னா கடன் விஷயத்துல யாருமே வந்து பேச மாட்டாங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வந்து ஜாபீர் அலிக்காக பேசுறார்கள் என்றால், அப்ப அவர்கள் மீது எந்த அளவுக்கு அன்பு வச்சிருப்பாங்க, அவர்கள் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருப்பாங்க. ஜாபீர் அலிக்கு கடன் தர வேண்டும் என்ற ஆசைதான். ஆனால் சரியான அந்த அந்த காய்கள், பேரிச்சம்பழம் பழங்கள் பழுக்காததன் காரணமாகத்தான் அவகாசம் கேட்கறாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய மறைமுகமாக உதவி வந்ததன் காரணமாக அந்த கடனை அடைத்து விடுகிறார்கள். அப்ப இந்த செய்தி எதில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றால், புகாரில 5443 என்ற எண்ணில் தான் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதோட மட்டுமல்ல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதோடு மட்டுமல்லாமல் கடனை அடைத்ததோடு மட்டுமல்லாமல் பிற்காலத்தில் ஜாபீர் அலி எந்த அளவுக்கு வாழ்ந்தார்கள் என்றால், ஏன்னா தந்தை மரணிக்கும் பொழுது கடன் இருக்கிறது, கடனை நீ பார்த்துக் கொள்ள வேண்டும், சகோதரி விஷயத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார்கள். ஜாபீர் அலியுடைய தந்தை கடனை இந்த பேரிச்சம்பழங்களை வைத்து அடைத்து விட்டார். அடைத்ததோடு மட்டுமல்லாமல் மேலும் நாம் அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதை பார்க்கும் பொழுது, கடனை அடைத்தது போக புகாரில் அதே 5651 என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி நாம் பார்க்கும் பொழுது, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எந்த அளவுக்கு அவருக்கு அருள் புரிந்திருக்கின்றான், உதவி செய்திருக்கான் என்பதை மேலும் இந்த செய்தியோடு இணைத்து பார்க்கும்போது நம்மால புரிகிறது. ஏனென்றால் ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல், உடல்நிலை பாதிக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் 2 பேரும் நடந்தே செல்றாங்க. யார? ஜாபீர் அலியை பார்க்கறதுக்கு. நோய் விட்டு மயக்க நிலையில் இருந்திருக்கிறாங்க ஜாபீர் அலி. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று 2 பேர் பார்க்கறாங்க. பார்த்துட்டு உலு செய்யக்கூடிய அந்த தண்ணீரை வைத்து ஜாபீர் அலி மேல தெளிக்கப்படுகிறது. இப்ப ஜாபீர் அலி விழிச்சு பார்க்கறாங்க. பார்த்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கறாங்க. பார்த்துட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடம் ஜாபீர் அலி கேட்கறாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய செல்வத்தை, பொருளாதாரத்தை நான் என்ன செய்வது? சுப்ஹானல்லாஹ், கடனை அடைத்தது போக என்னுடைய பொருளாதாரத்தை என்ன செய்வதென்று கேட்கும் அளவுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஜாபீர் அலி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அருள் புரிந்திருக்கின்றான். ஏனென்றால் ஜாபீர் அலியுடைய தந்தை அந்த உஹது போர்க்களத்திற்கு செல்லும் முன்னே தன் குடும்பத்தை ஜாபீர் அலி பொறுப்புல விட்டுட்டு போறாங்க. கடனையும் ஜாபீர் அலி பொறுப்புல விட்டுட்டு போறாங்க. எதனால? அல்லாஹ் மீது கொண்ட நம்பிக்கையின் காரணமாகத்தான். அல்லாஹ் எப்படியாவது நம்முடைய குடும்பத்திற்கு உதவுவான், நான் இறைவனுடைய பாதையில் செல்கின்றேன், உயிரோடு வரலாம் அல்லது மரணிக்கவும் செய்யலாம், நான் மரணித்து விட்டாலும் கூட கிட்டத்தட்ட 7-9 பிள்ளைகள் எனக்கு இருக்கிறது, அதாவது ஜாபீர் அலியுடைய தந்தைக்கு இருந்தாலும் கூட அல்லாஹ் போதுமானவன்,
நான் இறைவனுடைய பாதையில் செல்கிறேன், அல்லாஹ் என் குடும்பத்தை பார்த்துக்குவான் என்ற நம்பிக்கையில போனாரு, மரணம் அடைந்தார்கள். அதே போன்று ஜாபிர் அலி மூலியமாக அல்லாஹ் பெரிய உதவி செஞ்சு இப்ப இந்த அளவுக்கு கேட்கும் அளவிற்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஜாபிர் அலியை ஒரு பொருளாதார வசதி படைத்தவராக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உதவி செஞ்சிருக்கான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பொதுவாக ஏதோ ஒரு கேள்வி கேட்டோம் என்றால் மார்க்க விஷயமாக அந்த சம்பந்தமாக வகை செய்தி ஏற்கனவே வந்திருந்தால் உடனடியாக அல்லாஹ்வுடைய ரசூல் பதில் சொல்லி விடுவார்கள். அல்லது அது சம்பந்தமாக எந்த செய்தியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு வரவில்லை என்றால் அமைதியாக பொறுமையாக அல்லாஹ்வுடைய தூதர் இருப்பார்கள். அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையாக இருக்கும் பொழுது அப்பொழுதுதான் வாரிசுரிமை சட்டம் அது சம்பந்தமாக அருளப்படுகிறது என்பதை புகாரில 5651 என்ற எண்ணில் செய்தி நம்மால் காண முடிகிறது. ஆகையால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அடுத்த பாகத்தில் அதாவது 4ஆம் பாகத்தில் தன்னுடைய சகோதரி விஷயத்தில் எவ்வாறு நடந்து கொண்டார்கள், எப்படி பார்த்து கொண்டார்கள், அதற்காக அவர்கள் என்ன செய்தார்கள் தன்னுடைய வாழ்க்கையில் என்பதை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். இப்படியெல்லாம் செய்வாங்களா தன்னுடைய சகோதரிக்காக என்பது போன்று சில காரியங்களை ஜாபிர் அலி தன்னுடைய வாழ்க்கையில் செய்திருக்கின்றார்கள். அதை வரக்கூடிய 4ஆம் பாகத்தில் இன்ஷா அல்லாஹ் நாம் தெரிந்து கொள்வோம். அதோடு மட்டுமல்லாமல் அந்த 4ஆம் பாகத்தில் சில போர்களில் கலந்து கொண்டார் என்பதையும் தெரிந்து கொண்டு 4ஆம் பாகத்தினுடனேயே நம்ம என்ன செய்வோம், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கை வரலாறை முடித்துக் கொள்வோம். அதற்கு பின்பாக ஏதோ ஒரு நபித்தோழருடைய வரலாறோ அல்லது நபித்தோழருடைய வரலாறோ இதே போன்று சில சம்பவங்களாக தொடரா பேசாமல் குறிப்பிட்ட சில சம்பவங்களாக பேசி தெரிந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.